ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்போட ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்த்துட்டோம். அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப். ஓகேவா? ஸோ ஒர்க் ஷாப்னா இதுலயே தெரியுது. இங்க வேலை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வேயோட ஒர்க் ஷாப்ல தான் என்ன இருக்கும்னா வேலை வந்து இருக்கும். அப்ப இந்த டிஎல் அண்ட் ஏசில என்ன தெரியுது? டிஎல்னா ட்ரெயின் லைட்டு, ஏசினா ஏர் கண்டிஷன் தெரியும், ஏர் கண்டிஷனர்னு தெரியும். அப்போ ஒர்க் ஷாப்ல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை ரிப்பேர் பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சுருக்கமா சொல்ல போனா ரயில்வேயோட ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் வருதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபால்ட்டை சரி பண்றது, அந்த ரிப்பேர் பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் தான் யாருக்கு இருக்கும்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்புக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜாபுக்கு ட்ரைனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து எதுவுமே இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு 10 நாள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இதுக்கு வந்து ட்ரைனிங் இருக்காது. ஓகே. ஸோ போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா டியூட்டி டைம் வந்து ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஷிஃப்ட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ற மாதிரியும் இதுல இருக்காது. அப்போ உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கான அலவன்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி டிராவல் அலவன்ஸும் உங்களுக்கு இதுல கிடைக்காது. ஏன்னா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ஒர்க் ஷாப்ல இருந்துதான் வேலை பார்க்க போறீங்க. சோ இதுல வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருக்காது. ஓவர் டைம் எதுவுமே இருக்காது. மார்னிங் டு ஈவினிங் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வேலை இருக்கும். மேக்சிமம் வந்து ஒரு 8 மணி நேரம் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சோ பிக்ஸடா ஒரு டைம்ல தான் என்ன இருக்கும், மார்னிங் டு ஈவினிங் மாதிரி தான் ஒர்க் இருக்கும். அப்ப கேர்ள்ஸுக்கு வந்து இது என்னவா இருக்கும்னா சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? சோ இதுலயும் கொஞ்சம் ஹெவி ஒர்க், பிசிக்கல் ஒர்க் எல்லாமே இருக்கு. பட் மார்னிங் டு ஈவினிங் ஷிஃப்ட் எதுவுமே கிடையாது. டிராவல் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது கேர்ள்ஸுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். சப்போஸ் நீங்க செலக்ட் ஆகி உள்ள போனீங்கனாலும் என்ன இருக்கும்னா கொஞ்சம் லைட்டான ஒர்க் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர மத்தபடி ஹெவியான ஒர்க் வந்து கேர்ள்ஸுக்கு பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. சோ வாரத்துல ஒரு நாள் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும். ஓகேவா? சோ ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா லீவ் இருக்கும். ஓகே. சோ இப்போ இதோட ஜாப் நேச்சர் பத்தி பார்க்கலாம். ஓகே. சோ ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரிப்பேர் பண்றது. ஓகேவா? சோ இதுல பாருங்க, an assistant TL and AC workshop job in the Indian Railways primarily involves assisting in the maintenance and repair of train lighting and air conditioning system within a railway workshop. ஓகே. சோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரயில்வே ஒர்க் ஷாப்புக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரெயினோட லைட் இருக்கு இல்லையா? சோ லைட்டா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், இதை வந்து ரிப்பேர் பாக்குறது, இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை தான் யாருக்கு இருக்கும்னா இந்த அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்புக்கு இருக்கும். இந்த வேலை உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல இந்த வேலை வந்து இருக்கும். ஓகேவா? சோ ட்ரெயினோட லைட்டு, ஃபேனு, ஏசி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து ரிப்பேர் பண்றது, மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி வேலை தான் இருக்கும். ஓகே. ensuring their proper functioning, கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா, and compliance with safety standards under the supervision of senior technicians. ஓகேவா? சோ உங்களுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சீனியர் டெக்னீஷியன் இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்க ஜாயின் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ பிளாங்கா ஒரு எக்ஸாம் எழுதி உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஃப்ரெஷரா இருப்பீங்க. சோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த டைம்ல அந்த டெக்னீஷியனுக்கு நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், அசிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். குரூப் டியோட வேலையே பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் தான். எல்லா போஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க டெக்னீஷியனு, ஜேஇ இவங்களுக்கு எல்லாம் யாரா போவீங்கன்னா ஒரு அசிஸ்டண்டா போவீங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதி எஸ்எஸ்சி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரமோஷன் வாங்கிக்கலாம். ஓகே. சோ பேசிக் மெயின்டெனன்ஸ் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்கிங் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஒயர் எல்லாமே கரெக்டா கனெக்ட் ஆகி இருக்கா, அதுக்கப்புறம் டேமேஜா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்றது, ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ ரீப்ளேசிங் ஓன் அவுட் பார்ட் லைக் பல்பு, ஃபியூசஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் பெல்ட். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்றது, ரிப்பேர் ஆன இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றது. அப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங் மைனர் ஃபால்ட் அண்ட் பெர்ஃபார்மிங் பேசிக் ரிப்பேர்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, அட்வான்ஸ்டு ரிப்பேர்னா என்னன்னா அசிஸ்டிங் சீனியர் டெக்னீஷியன். ரொம்ப பெரிய ரிப்பேர் ஏதாவது வருது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஒரு பெரிய ரிப்பேர், ஒரு ஏசில வந்து ஒரு பெரிய ரிப்பேர் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அந்த பெரிய ரிப்பேரை வந்து நீங்க தான் சரி பண்ணணும், உங்க கையில கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெரிய டெக்னீஷியன் இருப்பாங்க, சீனியர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோசிங் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வித் ஏசி சிஸ்டம் இன்க்ளூடிங் ரெஃப்ரிஜரண்ட் லீக்ஸ், கம்ப்ரஸர் மால்ஃபங்க்ஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல்
கண்ட்ரோல் ப்ராப்ளம். சோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாரி பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து குடுக்குறது, அதே மாதிரி எப்படி வந்து ஒர்க் பண்றாங்கங்கிறத கரெக்ட்டா பாக்குறது எல்லாமே அதாவது எப்படி ஒர்க் பண்றாங்கங்கிறத பார்த்து கத்துக்கிடுது. ஓகேவா? சோ அது எல்லாமே உங்களோட வேலையா இருக்கும். ஓகேவா? சப்போர்ட்டிங் இன் த ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மென்ட் ஆஃப் மேஜர் ஏசி காம்போனன்ட்ஸ் லைக் கண்டென்சர், எவாப்பரேட் அண்ட் கண்ட்ரோல் மாடியூல்ஸ். ஓகேவா? சோ அதோட கண்டென்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் ரீப்ளேஸ் எவாபரேட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல கூட இருந்து நீங்க என்ன பண்ணணும், டெக்னீஷியனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கணும். ஓகே, அசிஸ்டிங் இன் த ரிப்பேர் ஆஃப் ட்ரெயின் லைட்டிங் சிஸ்டம் இன்க்ளூடிங் எல்இடி பேனல், பவர் கன்வெர்டர்ஸ் அண்ட் எமர்ஜென்சி லைட்டிங் சர்க்யூட்ஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே ரிப்பேர் பாக்குறதுக்கு என்ன பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஒர்க் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங், மெயின்டைனிங் டீடைல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரிப்பேர்ஸ், பார்ட்ஸ் யூஸ்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஃபைண்டிங். சப்போஸ் ஒரு ஏசி வருது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பார்ட் ஏதோ ஒண்ணு போயிருச்சு, கண்டென்சரோ என்னமோ ஒண்ணு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரிப்பேர் ஆன பார்ட் ஏதோ ஒரு பார்ட் ரிப்பேர் ஆயிருக்குன்னா அதை தூர எடுத்துட்டு அதுக்கு பதிலா நியூ பார்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்போ என்னென்ன பார்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இது ரிப்பேர் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இவ்வளவு இது வந்து ரிப்பேருக்கு வந்துச்சு, இதுல இவ்வளவு பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நியூவா இவ்வளவு பார்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரெக்கார்டையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே என்ன இருக்கும்னா உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒர்க்கும் இருக்கும். ஓகே, அதர் டியூட்டிஸ் பாத்தீங்கன்னா அசிஸ்டிங் இன் த கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க் ஷாப் ஏரியா. ஓகேவா? சோ ஒர்க் ஷாப் ஏரியாவோட இதை கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அசிஸ்ட் பண்ணணும். ஃபாலோயிங் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வைல் ஒர்க்கிங் ஆன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்ட் ஹேண்ட்லிங் ரெஃப்ரிஜரன்ஸ். ஓகேவா? சோ என்ன பண்ணணும், நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண போறது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கூட தான் இது பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், சேஃப்டி ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. ஏன்னா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கும்போது என்னது ரொம்ப பாதுகாப்பா நீங்க பண்ண வேண்டியது. பார்ட்டிசிபேட்டிங் இன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டு அப்டேட் நாலேஜ் ஆன் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ரிப்பேர் டெக்னிக்ஸ். ஸோ ரிப்பேர் பாக்குறதுக்கு புதிய டெக்னிக் ஏதாவது வந்திருக்கு, புதுசா ஏதாவது ஒரு டெக்னிக் இது பண்ணிருக்காங்க, இல்ல புதுசா வந்திருக்க டெக்னாலஜி பத்தி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அட்டன் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்ல இருக்கும். ஓகே, இந்த நாலேஜ் வந்து இப்பவே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்ல உங்களோட சீனியர் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து நீங்க வந்து வேலை பார்க்கும்போது இந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ டெக்னிக்கல் நாலேஜ், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஏசி பிரின்சிபல்ஸ் அண்ட் ட்ரெயின் லைட்டிங் மெக்கானிசம்ஸ். ஓகேவா? சோ நாம வந்து ஒரு தியரியா ஒரு புக்ல உட்கார்ந்து படிக்கிறதை விட பக்கத்துல இருந்து யாராவது வேலை பார்க்கறத பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் ஒரு 2 மாசம் கண்டினியூஸா பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ரொம்ப குயிக்கா கிடைச்சிரும். அப்ப டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. நீங்க உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சீனியர் கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே கத்துக்கலாம். ஹேண்ட் டூல்ஸ் ப்ரொஃபிஷியன்சி, எபிலிட்டி டு யூஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக்கல் டூல்ஸ், டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட் அண்ட் ஹேண்ட் டூல் ஃபார் ரிப்பேர்ஸ். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அதுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தாதான் அந்த ஏசியா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், இல்ல பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்திருக்கணும். ஓகேவா? சோ இது எல்லாமே கத்துக்கிட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கூட இருந்து எல்லாரும் பண்ணும்போது நமக்கா எக்ஸ்ட்ரா தோணும். இப்படி ஒருத்தங்க ஒரு வழியில அந்த இஷ்யூவை சரி பண்றாங்கன்னா நமக்கு இன்னொரு வழி தோணும். இப்படி போய் பண்றதை விட இன்னும் ஷார்ட்டா இந்த இஷ்யூவை சரி பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்பதான் என்ன பண்ண முடியும்னா வரக்கூடிய இஷ்யூவை வந்து சரி பண்ண முடியும். ஓகேவா? சோ இது எல்லாமே இருக்கணும். ஓகேவா? சோ இது நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கில் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ், எபிலிட்டி டு ஒர்க் இன் கன்ஃபைன் ஸ்பேசஸ், கிளைம் லேடர்ஸ் அண்ட் லிஃப்ட் ஹெவி காம்போனன்ட்ஸ். இது பெரும்பாலும் பாய்ஸுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? சோ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டான ஒர்க் தான் இந்த மாதிரி அசைன் பண்ணுவாங்க. ஓகே, சோ உங்களுக்கு ரயில்வேயோட ஒர்க் ஷாப்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல வரக்கூடிய ரிப்பேர் எல்லாத்தையும், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மீன்ஸ் ஃபேனு, லைட்டு, ஏசி, வேற என்ன சொல்லலாம், பேட்டரியா இருக்கட்டும், ஸ்விட்சா இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் சரி பண்றது. அதுக்கப்புறம் வந்து சரி பண்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணி ஒரு ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். என்னென்ன பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு, சோ புதுசா என்னென்ன நாம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏசி எல்லாம் ரிப்பேருக்கு வருது அப்படின்னா சோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ரிப்பேர் பண்ண முடியலன்னா ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இருக்கும். ஓகேவா?
சோ இதுதான் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்போட வேலை. ஓகேவா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல தான் வேலை இருக்கும். அதனால நீங்க டிராவல் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஒரே இடத்துல இருந்து தான் நீங்க வேலை பாக்குற மாதிரி இருக்கும். இதோட ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெல்ப்பரா உள்ள போறீங்க. அதாவது ஒரு அசிஸ்டண்டா உள்ள போற நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 3 ப்ரமோட் ஆகலாம். அப்புறம் கிரேடு 2 ப்ரமோட் ஆகலாம். கிரேடு 1 ப்ரமோட் ஆவீங்க. எம்சிஎம், ஜேஇ, ஃபைனலா செக்ஷன் இன்ஜினியர் வரைக்கும் நீங்க ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும், எழுதலனாலும் ப்ரமோஷன் இருக்கும். ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதும் போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போயிடலாம். 20 வயசுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ள ஒரு பெரிய போஸ்ட்டுக்குள்ள உங்களால போக முடியும். அதே ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதல அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்கும். சோ 30 வயசுல வந்து நீங்க ஜேஇ ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு 25, 28 வயசுக்குள்ள ஜேஇ ஆகுறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதாம அப்படியே அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டே அப்படி இருக்கீங்கன்னா உங்களோட லெவல் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 3 கிரேடு 2ல இருக்கும். ஓகேவா? 20 வயசுல உள்ள போற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அடுத்தடுத்து அவரோட ப்ரமோஷன் ஹையா இருக்கும். இன்னொருத்தர் அதே மாதிரி 20 வயசுல உள்ள போறாரு, அவர் எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே எழுதலைன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவரோட சீனியாரிட்டி படி கொடுக்கக்கூடிய ப்ரமோஷன் வச்சுதான் அவரோட ப்ரமோஷன் இருக்கும். ஓகேவா? சோ இவரை கம்பேர் பண்ணும்போது இவரோட ப்ரமோஷன் வந்து என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகே. சோ ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம் உள்ள போய். ஓகே. சோ சேம் சிலபஸ் தான். இப்ப படிக்கிற அதே தான். ப்ரமோஷன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜிடிசி எக்ஸாம், எல்டிசி எக்ஸாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜிடிசி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எழுதலாம். எல்டிசி எக்ஸாம் எப்ப எழுத முடியும்னா ஒரு 3 வருஷம் சர்வீஸாவது உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா எல்டிசி எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஜிடிசி எக்ஸாம்னா ஜெனரல் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. எல்டிசி எக்ஸாம்னா லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதை பத்தி நான் தனியாவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோ அதை பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல இப்போ லாஸ்டா குரூப் டி குள்ள போன நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜிடிசி எக்ஸாம் எழுதி சோ சில பேர் பாத்தீங்கன்னா ஏஎல்பி, டெக்னீஷியன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதுக்கு வந்து என்ன ஆயிட்டாங்க? ப்ரமோட் ஆயிட்டாங்க. ஓகே. இப்ப இதோட சேலரி பாத்தீங்கன்னா இதுல வந்து அலவன்சஸ் எதுவுமே கிடையாது. நைட் டியூட்டி கிடையாது, ஓவர் டைம் கிடையாது. மார்னிங் டு ஈவினிங் தான் ஒரு பிக்சடா ஒரு டைம்ல ஒர்க். ஒரு 5 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் தான் வேலை பார்க்க போறீங்க டெய்லி. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மத்த அலவன்சஸ் எல்லாமே கட் ஆகும். அந்த அலவன்சஸ் எல்லாம் இல்லாம இருக்கும்போது சேலரியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது சேலரியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 51 வரைக்கும் போகும். மத்த போஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல அலவன்சஸ் இல்லாத காரணத்தால இதோட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 35க்குள்ள இருக்கும். ஓகே. பென்ஷன் டிடக்ஷன் என்பிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சேம் தான். பேசிக் அண்ட் டிஏல பாத்தீங்கன்னா 10% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. 2754 ரூபாய் வந்து பென்ஷனுக்கு பிடிப்பாங்க. அதே இது கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 14% உங்களுக்காக போடுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் பிளஸ் டிஏல 14% போடும்போது 3,856 வந்து என்ன இருக்கும்? கைக்கு வரும். ஓகேவா? சோ 3,856 இருக்கும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6,610 வரும். ஓகேவா? அப்ப மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,610 வந்து பென்ஷன் மாதிரி இது பண்ணி வச்சிருவாங்க. ஃபைனலா நீங்க ரிட்டையர் ஆகக்கூடிய ஏஜ்ல உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகே. சோ லீவ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். சோ எல்ஏபி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 நாள். கேஷுவல் லீவ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது மாதிரி நேஷனல் ஹாலிடேஸ், ஸ்டேட் ஹாலிடேஸ், லோக்கல் ஹாலிடேஸ் சோ இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 16 நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? லீவ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ இது டிரான்ஸ்பரோடது. ஓகேவா? சோ டிரான்ஸ்பர் அப்ளை பண்றது. அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே குவார்டர்ஸ் இருக்கும், ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ரயில்வேல எல்லா எம்ப்ளாய்க்குமே சேம் பெனிஃபிட்ஸ் தான். ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிக்கலாம்? உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, இப்போ நீங்க வேலைக்கு இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல அம்மா, அப்பா, உங்களோட பசங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனுக்காக பாத்தீங்கன்னா அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், நர்சரியில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். எவ்வளவுனா 33,750 ரூபாய் வரும். எப்போனா வருஷத்துக்கு. ஓகேவா? சோ இது சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக கொடுக்காங்க. அதுக்கப்புறம் ரயில்ல வந்து பாஸ் கொடுப்பாங்க. 3rd ஏசி வரைக்கும் நீங்க பயணம் பண்ணிக்கலாம். உங்க பசங்க வந்து ஸ்கூல், காலேஜ் படிக்கிறாங்க, அவங்க டிராவல் பண்ணி தான் படிக்கிறாங்கன்னா அதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ பாஸ் வந்து கொடுப்பாங்க ட்ரெயின்ல போறதுக்கு. ஓகேவா? சோ தீபாவளி போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 78 டேஸோட சேலரி வந்து தீபாவளி போனஸா கொடுப்பாங்க. சோ டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும். பட் ஃபீமேலுக்கும் இது சூட்டபிள் தான். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த லேடர்ல ஏறுறது, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் தூக்குறது அது வந்து பாத்தீங்கன்னா பசங்க பாத்துக்கிடுவாங்க. சோ அவங்க பசங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆபீஸ் டைம் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ ப்ரமோஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே. சோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். சேலரி பாத்தீங்கன்னா இப்போ மத்த டிஎல் அண்ட் ஏசி பார்த்தோம். நார்மலா உள்ள டிஎல் அண்ட் ஏசி வந்து பார்த்தோம். இது ஒர்க் ஷாப். ஓகேவா? சோ அந்த டிஎல் அண்ட் ஏசில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லயே டிராவல் பண்ணிட்டு ட்ரெயினோட லைட்
அது எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க் ஷாப்ல இல்லாம ட்ரெயின்லயே டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல சேலரி வந்து ஒரு 50 வரைக்கும் பார்த்தோம் அப்படிதானே. சோ இதுல சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 தான் இருக்கும். சோ சேலரி வைஸ் பார்க்கும்போது என்னவா இருக்கும்னா கம்மியா இருக்கும். ஓகே, சேலரி வைஸ் கம்மி. ஏன்னா அலவன்சஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ட்ராக் மெயின்டெனர்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் அலவன்சஸ் இருக்கும். ட்ராக் மெஷின்லயும் அதே மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா சேலரி வந்து 30 to 35. சோ அந்த படி பார்க்கும்போது சேலரி வந்து கொஞ்சம் கம்மி. அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 to 5 ஒரு 5 hours வரைக்கும் ஒர்க் இருக்கும். 5 to 8 hours வரைக்கும் ஒர்க் இருக்கும். லீவ் வந்து ஈஸியா கிடைச்சிரும். அடுத்து ஃபர்தரா ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிக்கலாம். ஓகேவா. சோ ஃபீமேலுக்கு இது சூட்டபிள் தான். ஏன்னா நைட் டியூட்டி கிடையாது, ஓவர் டைம் கிடையாது, டிராவல் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் தான் என்ன இருக்கும்னா ஒர்க் வந்து இருக்கும். ஓகேவா. சோ ஃபீமேலுக்கு இது வந்து சூட்டபிள் தான். சோ ஃபீமேல் வந்து இதை ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். ஓகேவா. சோ மத்தபடி ட்ராக் மிஷின், ட்ராக் மெயின்டெனர், ஒருவேளை டிஎல் அண்ட் ஏசி பார்த்தோம் இல்லையா, ஒர்க் ஷாப் இல்லாம இன்னொரு டிஎல் அண்ட் ஏசி பார்த்தோம் இல்லையா, அதுவும் ஓகே, என்னால டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாபையும் பத்தி தெளிவா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரொஃபைலும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. சேலரி எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், உங்க கூட எல்லாமே தெளிவா கொடுத்திருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் 2026 ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க மிஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே பாத்துருங்க. குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் மேம், இனிதான் அப்ளை பண்ண போறேன், ஆனா எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வார சாட்டர்டே 14 to 2026 ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி என்டிபிசிக்கான அடுத்த செலக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து 14 to 2026 சனிக்கிழமை இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அதுலயே ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வார கடைசியில சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் முடிச்சதும் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். இப்படியே கூட சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 100ல இருந்து 120 டேஸுக்குள்ள குரூப் டி எக்ஸாமுக்கும் என்டிபிசி எக்ஸாமுக்கும் ரெடி ஆகிடலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலரோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா குரூப் டி டெஸ்ட்னா குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி டெஸ்ட்னா என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆல் இன் ஒன்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. சோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டனா இருக்காது. சோ குரூப் டி எக்ஸாமோட அந்த பிளேலிஸ்ட்டை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுல எல்லாமே A to Z உங்களுக்கு வீடியோஸா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ எல்லா வீடியோவுமே பாத்துருங்க. ஒரு குரூப் டி எக்ஸாம்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், உங்க கூட எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்ப வந்திருக்க குரூப் டியை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான வீடியோவும் அந்த பிளேலிஸ்டுக்குள்ள கொடுத்துருக்கோம். குரூப் டிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா போஸ்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு ஜாப் ப்ரொஃபைலையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்ல தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்க படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.